ஒன்றிரண்டு நிகழ்ச்சிகள் இந்த சன்னதி தெரு வீட்டில் நடந்ததை பார்ப்போம். எந்த ஒரு காரியத்தையும் நான் சொன்னது போல் சாத்விகமான முறையில் செய்யலாம், இல்லை ராஜசிக் முறையில் செய்யலாம், இல்லை தாமசமாகவும் செய்யலாம். மனிதர்களுடைய சுபாவத்திற்கு ஏற்றாற்போல் அவை அமையும். ஒரே செயல்தான் செய்யும் பொழுது விதவிதமாய் அமைவதை பார்க்கிறோம், அவரவர்களுடைய சுபாவத்திற்கு தகுந்த மாதிரி. ஒரு முறை திரு பெருமாள் ராஜு ஐயா அவர்கள் சன்னதி தெரு இந்த சின்ன வராண்டாவில் உட்கார்ந்திருக்கும் பொழுது பாண்டிச்சேரியில் ஒரு விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். பகவானை பற்றிய கலந்துரையாடல் மற்றும் பெரியவர்களை எல்லாம் கூப்பிட்டு பகவானை பற்றி பேச வைத்து பகவானுடைய மகிமையை பெருமையை உலகுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற ஒரு பெரிய நல்ல நோக்கத்துடன் திரு ராஜமாணிக்க நாடார் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். திரு பெருமாள் ராஜு அவர்களும் அங்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் இதுக்கும் அவர் பகவானிடம் வந்து அனுமதி கேட்பது வழக்கம். ஆனால் அன்றைக்கு பகவான் ஏதோ சொல்லிவிட்டார், அந்த தாங்கள் அங்கு செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை, தாங்கள் இங்கே இருக்கலாம் இந்த பிச்சைக்காரனோடு என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது அவர் திரு பெருமாள் ராஜையா அவர்கள் உட்கார்ந்திருந்த பொழுது சிவகாசியிலிருந்து ஒரு பஸ்ஸில் நிறைய பேர் வந்தார்கள். அவர்கள் முதல் முறையாக பகவானுடைய தரிசனத்துக்காக வருகிறார்கள். அவர்கள் அந்த பாண்டிச்சேரியில் இருக்கும் அந்த விழாவிற்கு செல்வதற்காக வருகிறார்கள். அதற்கு முன்பு திருவண்ணாமலையில் நிறுத்தி பகவானுடைய தரிசனம் செய்துவிட்டு போவோம் என்று வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் பகவான் அவர்களை விட்டவுடன் எல்லோருமாக வேகமாய் உள்ளே நுழைந்தனர். பகவானுடைய வழிகளில் பகவானுடைய வழிமுறைகள் அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. அதனால் அவரவர்கள் இஷ்டப்பட்ட இடத்தில் உட்கார்ந்து கொண்டனர். சிலர் உரக்க பஜனை செய்ய ஆரம்பித்தனர். மிகவும் சத்தமாக பாடிக்கொண்டிருந்தார்கள். பகவானால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவர் சொல்லி சொல்லி பார்த்தார், போதும் பாட வேண்டாம், போதும் பாட வேண்டாம், இவ்வளவு இறைச்சலோடு தாங்கள் பாட வேண்டாம் என்றெல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தார். அவர்கள் கேட்பதாக இல்லை. பகவானுடைய முகம் சிவக்க ஆரம்பித்தது. அவருடைய முகத்தில் கோபம் தெரிய ஆரம்பித்தது. இரண்டாவது அவர்கள் அங்கங்கு உட்கார்ந்து விட்டார்கள். அவர் சொன்னதை கேட்கவே இல்லை. அவருக்கு சந்தோஷம் தரும் விதத்தில் அவருக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த நடைமுறை தெரிந்து நடக்க முடியவில்லை அவர்களால். முதல் முறையாக வந்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் எழுந்து அவர்கள் கொண்டு வந்திருந்த திராட்சை பழங்களை எடுத்து பகவானுடைய வாயில் வற்புறுத்தி திணித்தார் என்று திரு பெருமாள் ராஜு ஐயா எழுதியிருக்கிறார். பகவானுக்கு மிகவும் கோபம். பகவானுடைய எதிரே மூச்சு விடுவதற்கே பயமாயிருக்கும். அவர் ஒரு நெருப்பு மாதிரி. இரண்டாவது, பகவானிடத்தில் உட்காரும் நேரம் ஒரு பெரிய ஏக்கம், எங்கே நம்மை அனுப்பிவிடுவாரோ என்ற ஒரு பயம். அவ்வளவு நேரம் அவரோடு உட்கார்ந்திருந்தாலும் வெளியில் படியில் இறங்கும் பொழுதே அடுத்து எப்பொழுது வரலாம், எப்பொழுது இவருடைய தரிசனம் கிட்டும் என்று மனம் கணக்கு போட ஆரம்பித்துவிடும். அப்படி ஒரு ஈர்ப்பு அவரிடம் இருந்தது. பகவான் ஒருவனை சொன்னார் என்னிடம். பகவானிடம் கேட்டேன், நீங்கள் அன்றைக்கு வெடிக்காலையில் இந்த மாதிரி ஒரு பிரகாசமான நேரம், சூரிய ஒளி அவர் மேல் பட்டது, மிகவும் தகதகவென்று ஒரு பொன்னிறத்தில் ஒளிர்ந்தார் பகவான். சூரிய ஒளி இல்லாமலேயே சில சமயம் அந்த மாதிரி தெரிவார்.
விதவிதமான நிலைகளில் அவரை பார்த்திருக்கிறேன். அன்றைக்கு அப்படி ஒரு ஒளி அவரிடமிருந்து, அதை பார்த்து கொண்டிருந்த என்னால் கண்களை அகற்றவே முடியவில்லை. அத்தனை ஒரு அழகு, அத்தனை ஒரு ஒளி அவரிடமிருந்து. இத்தனைக்கும் அவர் காலையில் எழுந்து அங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறார், அவ்வளவுதான். அந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கிறார். ஆனால் அப்படி ஒரு தேஜஸ், அப்படி ஒரு தெய்வீக அழகு. உடனே பகவானிடம் கேட்டேன், பகவான் நீங்கள் எப்படி இவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் என்று. அப்பொழுது பகவான் சொன்னார், இந்த அழகு இந்த பிச்சைக்காரனுடைய உடலில் இருந்து வருவதாக நினைக்கிறாயா? இந்த பிச்சைக்காரன் வயதானவர், எவ்வளவு அழுக்கு உடையோடு இருக்கிறார். இதிலிருந்து ஒரு அழகு வர முடியுமா? இது இந்த பிச்சைக்காரனுடைய உடலின் அழகு என்று நினைக்கிறாயா என்று கேட்டார். அவருடைய கண்கள் ஒரு அங்கமும் பார்த்தால், ஒரு அங்கமாக பார்த்தால் வெறும் அங்கமாக மட்டுமே தோன்றும். அது ஒரு வயதானவரின் உருவமாகத்தான் தோன்றும். அப்பொழுது பகவான் சொன்னார் சிரித்து கொண்டே, இது என்னுடைய தந்தையின் அழகு. என் தந்தை அல்லவா இந்த உடலில் இருக்கிறார். அவருடைய அழகு இப்படி வெளியே ஒளியாகவும் அழகாகவும் பொங்கிக் கொண்டிருக்கிறது தேவிக்கு என்றார். இது என் தந்தையின் அழகு, இந்த பிச்சைக்காரனுடைய உடல் என்று நினைத்து விடாதே என்று அவர் கூறினார். அப்படி கூறிவிட்டு அவர் பெரிதாக சிரித்தார். நான் உடனே எங்கிருந்து வருகிறீர்கள் பகவான் நீங்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், வைகுண்டத்திலிருந்து வருகிறேன் தேவிக்கு என்று சொல்லி பெரிதாக இடி இடி என்று சிரித்தார். அவர் அப்படி சொன்னவுடன் எனக்கு என்ன ஆயிற்று என்றே தெரியவில்லை. நான் ஓவென்று அழுதேன், கதறி அழுதேன். எதற்காக அப்படி அழுதேன் என்று தெரியவில்லை. ஒரு பரவச நிலை, அவரிடமிருந்து வந்த ஒளி, அவருடைய அழகு, அவர் வைகுண்டத்திலிருந்து வந்தேன் என்று சொன்னது எல்லாமாக அவருடைய சன்னிதான விசேஷம், அந்த சக்தி என்னை ஆட்கொண்டது. ஏதோ ஒரு நிலைக்கு என்னை எடுத்து சென்றது. நான் ஓவென்று அழுதேன். அவர் சிரித்து கொண்டே இருக்கிறார், பெரிதாக சிரித்து கொண்டிருக்கிறார், நான் பெரிதாக அழுதேன். இந்த இரண்டுமே ஒரு இறை சக்தியின் வெளிப்பாடு தான். ஏன் அழுதேன் என்று எனக்கு தெரியாது. அவர் அப்படி பெரும் சிரிப்பு சிரித்தார், அதில் அத்தனை அழகு கொட்டியது. அது ஏன் என்று தெரியாது. இப்படி திரு பெருமாள் ராஜு அவர்கள் அங்கே அந்த சன்னதி தெருவில் உட்கார்ந்திருந்த பொழுது நாங்கள் எல்லோரும், நான் இல்லை அந்த சமயத்தில், திரு பெருமாள் ராஜு ஐயா வர்ணிக்கிறார் இதையெல்லாம். அழகாய் அமைதியாய் இருந்த பகவானுடைய முகத்தில் திடுமென்று இந்த கோபம், முகம் சிவந்தது, கண்கள் சிவந்தன. அவர் சொல்லி சொல்லி பார்க்கிறார், இப்படி உறக்க பாடாதீர்கள், இப்படி கண்ணா பின்னா என்று உட்காராதீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு முதியவர் வந்து அவர் வாயில் ஒரு திராட்சை பழத்தை வைத்து திணித்தாராம். பகவானுக்கு தாங்கவே முடியவில்லை. எல்லோரும் வெளியே போங்கள் என்று கர்ஜித்தார். அப்பொழுதுதான் சொன்னார், இந்த உறக்க சத்தத்தோடு பாடுவது இந்த பிச்சைக்காரனால் தாங்க முடியவில்லை என்று. அவர்கள் போக மறுக்கவே பெருமாள் ராஜு அவர்களிடம் சொன்னார், இவர்களை சற்று வெளியே அழைத்து செல்லுங்கள் என்று. பிறகு அப்பொழுது பெருமாள் ராஜு ஐயா சொல்கிறார், அவர் உள்ளே நுழையும் பொழுது காலையில் அந்த வானம் மிகவும் தெளிவாக இருந்தது. ஒரு மேகம் கூட காணும், அவ்வளவு தெளிவாக அவ்வளவு அழகாக இருந்தது. ஆனால் இந்த நிகழ்ச்சிகள் உள்ளே நடக்க நடக்க அந்த வானத்தில் பலவித மாற்றங்கள் தெரிந்தது. எங்கேதோ மேகக்கூட்டம் வந்தது, இடி இடித்தது, மின்னல் வந்தது. அந்த வானமே இங்கே எப்படி பகவானுடைய முகத்தில் வெவ்வேறு மாற்றங்கள் தெரிந்ததோ அதை ஒட்டிய மாற்றங்கள் அந்த வானத்திலும் தெரிந்தது என்று சொல்கிறார். அதாவது பகவானுடைய அந்த கோபம் இயற்கையில் பிரதிபலித்தது என்று சொல்கிறார். இதை நான் சில முறை நானும் பார்த்திருக்கிறேன். பகவான் சந்தோஷமாக இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் இந்த உலகம், கோபப்படும் பொழுது எப்படி இருக்கும், துக்கமாக இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் என்று பல நிலைகளில் பகவானையும் அவரை சுற்றி இருக்கும்
இந்த அட்மாஸ்பியர் என்று சொல்வார்கள் அல்லவா, அதை பார்த்திருக்கிறேன். அதை அப்படியே வர்ணிக்கிறார் திரு பெருமாள் ராஜு ஐயா. பகவான் இந்த உலகத்தோடு, இந்த கடவுளோடு ஒன்றியவர், கடவுளின் படைப்பான இந்த உலகத்தோடு ஒன்றியவர். அதனால் அவருடைய எண்ணங்கள், அவருடைய உடலில் மனதில் உள்ள மாற்றங்கள், முகத்தில் தெரிந்த மாற்றங்கள் எல்லாம் அப்படியே இயற்கையில் பலவிதமாய் பிரதிபலித்தன. அதன் பிறகு அவர்கள் எல்லாம் சென்று விட்டார். சென்ற பிறகும் வெளியில் நின்று அவர்கள் பெரிதும் சத்தமாக பஜனை செய்து கொண்டிருந்தார்களாம். மறுபடியும் பகவானுக்கு கோபம் வந்ததாம். அதன் பிறகு ஒரு வழியாக திரு பெருமாள் ராஜு ஐயா அவர்களை எல்லாம் அனுப்பினார். பகவான் வெளியே வந்து கோபுரத்தை பார்த்தார். சிறிது நேரத்தில் அவர்கள் பாடிக்கொண்டே அருணாச்சலேஸ்வர் கோவிலுக்கு சென்று விட்டார்கள். பகவானுடைய முகத்தில் சிரிப்பு வந்தது. முகம் அமைதி ஆயிற்று. வெளியே இயற்கையும் அமைதியாகிவிட்டது. சற்று முன் வந்த அந்த இடி மின்னல், அந்த மேகங்களினுடைய சுவடுகள் எதுவுமே தெரியவில்லை. அமைதியாகிவிட்டது இயற்கையும் என்று கூறுகிறது. அதனால் அது நாம் நினைத்து கொள்ளலாம், இங்கே பகவானிடம் பகவானுடைய மூர்த்தி இருக்கிறது. பகவான் சொல்லியிருக்கிறார், இந்த மூர்த்தியை பிரதிஷ்டை செய்யும் பொழுது இது இந்த பிச்சைக்காரனுடைய மூர்த்தி என்று நினைத்து விடாதீர்கள். சாக்ஷாத் என்னுடைய தந்தை தான் இங்கு இருக்கிறார். இவர் இங்கு உயிரோட்டமாய் இருக்கிறார். இவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். சுற்றுச்சூழ்நிலைகள், உலகத்தின் சூழ்நிலை, இவைகளை பொறுத்து இந்த முகத்தில் பல மாற்றங்கள் தெரிவதை பார்க்க முடியும். The expressions will keep changing according to the mood of the world, according to what is happening around என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அது சத்தியம். நாங்கள் அப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம். சில சமயம் பகவான் மிகவும் மந்தகாசமாக சிரித்து கொண்டிருப்பார். சில சமயம் கிரிம்மாக இருப்பார். முகம் சுருங்கி போயிருக்கும். அப்படி ஒரு உயிரோட்டமாக இருக்கும் அந்த பகவானிடம். இன்றைக்கு நாம் நினைத்து கொள்ளலாம், வெளியே நமக்கு இந்த வானிலை மிகவும் வித்தியாசமாக இருக்கும் பொழுதெல்லாம் ஏதோ எங்கோ நடக்கிறது. அது பகவானுடைய மூடு, அவருடைய எண்ணங்களையே பிரதிபலிக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த பகவானிடம் நாம் இன்றைக்கு நம்முடைய பிரார்த்தனை சமர்ப்பித்துக் கொள்வோம். அதற்கு முன்னால் திரு பெருமாள் ராஜு ஐயா இன்னும் ஒன்று சொல்கிறார். ஒரு முறை அவர் வந்த பொழுது 2-3 நாட்கள் அவரோடு தங்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் வந்திருந்தாராம். ஆனால் பகவான் அன்றைக்கு சொன்னாராம், இந்த பிச்சைக்காரனுக்கு பல நாட்களாக உணவிட்டு வந்த திரு ராதாகிருஷ்ணன் என்ற ஸ்டேஷன் மாஸ்டர், அங்கு திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. அதில் அவர் இறந்து விட்டார் என்று சொல்லி மிகவும் வருத்தப்பட்டாராம். அதன் பிறகு சொன்னாராம், பெருமாள் ராஜு அவருக்கு பல நாட்களாக, எனக்கு இந்த பிச்சைக்காரனுக்கு பல நாட்களாக உணவிட்டு வந்த அந்த ராதாகிருஷ்ணன் இறந்து விட்டார். இப்பொழுது என்ன செய்வது பெருமாள் ராஜு? வாட் டு டூ பெருமாள் ராஜு? வாட் டு டூ? someone very dear to us, நமக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர் இறந்துவிட்டால், ஒரு அன்பர் இறந்துவிட்டால், ஒரு உறவினர் இறந்துவிட்டால் நாம் என்ன செய்வது என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தவர் சிறிது நேரத்தில் சொன்னார், கடவுளுடைய சங்கல்பத்தினால்தான் எல்லாமே நடைபெறுகின்றன. அதனால் இது கடவுளுடைய சங்கல்பத்தினால் நேர்ந்தது என்று நாம் அமைதியாக இருக்க வேண்டும் பெருமாள் ராஜு என்று சொன்னார். கடவுளுடைய சங்கல்பத்தினால் எது நடந்தாலும் அது எல்லோருடைய நன்மைக்கும் தான். இறந்தவரின் நன்மைக்கு, சுற்றி இருப்பவர்களின் நன்மைக்கு, ஏதோ விதத்தில் அதுவும் கூட
தெய்வத்தின் சங்கல்பத்தினால் நடைபெறுகிறது. அதனால் தெய்வத்தின் அருளாக மட்டுமே அதை பார்க்க வேண்டும். தெய்வத்தின் சங்கல்பமாக அதை பார்த்து நாம் அமைதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாராம். இரவு 12 மணி ஆகும் பொழுது அவர் சொன்னாராம், பெருமாள் ராஜு, இந்த பிச்சைக்காரன் உங்களை விடப்போகிறான், இப்பொழுது போக விடப் போகிறான் என்று சொன்னாராம். உடனே அவர் சொன்னார், 2-3 நாட்கள் தங்களுடன் தங்கலாம் என்று வந்தேன் சுவாமி. நோ பெருமாள் ராஜு, திஸ் beggar leaves you now என்று இரவு 12 மணிக்கு அவரை வெளியே விட்டார். அதன் பிறகு அவர் பஸ்ஸை பிடித்து தன்னுடைய வீடு போய் சேரும் பொழுது 4:30 மணி, வெடிக்காலை 4:30 மணிக்குத்தான் போய் சேர்ந்தார். அவர் போய் வீட்டை சேரும் பொழுது அங்கே வீட்டில் ஒரு விதமான சூழ்நிலை இருப்பதை பார்த்தார். அவருடைய அண்ணார் மிகவும் கவலைக்கிடமாக படுத்து கொண்டிருந்தார். உடனே இவர் அதை கேள்விப்பட்டு உடனே அங்கு விரைந்தார். அவருடைய பெருமாள் ராஜு ஐயா அவர்களுடைய அண்ணார் இவருக்காகவே காத்திருந்தது போல் இவர் வந்தவுடன் இவருடைய கையை எடுத்து தன்னுடைய மார்பில் வைத்து கொண்டார். அதன் பிறகு அவர் உயிர் பிரிந்து விட்டது. அப்பொழுதுதான் திரு பெருமாள் ராஜு ஐயாவிற்கு தோன்றியது, எதற்காக பகவான் அன்றைக்கு இறந்தவர்களை பற்றி சொன்னார், அதை எப்படி அமைதியாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் சொன்னார் என்று தெரிந்தது. இதையெல்லாம் நாம் எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் தெய்வத்தின் சங்கல்பத்தினால் தான் நடக்கிறது. அதை நாம் ஏதோ ஒரு நன்மைக்காக நடக்கிறது, இது ஒரு பெரும் ஆசீர்வாதம் என்று மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அமைதி காக்க வேண்டும்.